என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. நான் என்ன ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற அளவுக்கு எனக்கு என்னோட ஒரு தேடல் இருந்துச்சு. ஸோ இந்த இத்தனை மாதத்தில் வந்து என்னோட ஜாப் கேரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒன்று, இது யூடியூபர்ஸு சப்சிடரி தான் நமக்கு மெயினாக நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு என்ன நான் சொன்னேன்ல, முன்னாடி இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நான் ஒரு கடை ஆரம்பித்தேன். ஸோ அது போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து ஆக்சுவலாக வந்து இயர் ரெண்டுக்காக வந்து சண்டை போட்டு வந்த ஒரு ட்ரிப் இது. இதை நான் வந்து பதிவு பண்ணணும். என் டேடி விடவே மாட்டேன்ட்டார், வாய்ப்பே இல்லைன்னாரு. ஏன்னா அதுக்கப்புறம் எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணாத ஒரு காரணத்தினால நான் பிளாக்மெயில் பண்ணி, எமோஷ்னல் மீன்ஸ் எப்படி அழுகலை அவ்வளோதான், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போய் அந்த மாதிரி வந்து போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன ஒரு ட்ரிப்பு. ஆக்சுவலி நான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து வேறு ஒரு ஊருக்கெலாம் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் வந்து செட் ஆகலை. பட் இது வந்து ஹாவ் டு டூ திஸ்ன்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்துடணும், எப்படியாவது கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வந்துட்டேன், ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. நேற்று நைட்டு வந்தேன், இன்றைக்கி நைட்டு கிளம்ப போகிறேன். நான் வந்து 2-3 பிளேசஸ் போகணுன்னு நினச்சேன். நான் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணலை, சீரியஸாகவே ஷூட் பண்ணலை. ஸோ நான் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன், அதை பார்த்தேன். மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. இது வீடியோவில் சொல்ல வேண்டாம். வீடியோவில் சொன்னால் அது வந்து அது ஏற்கனவே அந்த படத்தை போட்டு எல்லாம் தாளிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த படத்தை போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம், அது ஒன்று. வேறு இந்த ட்ரிப்பில் வந்து நான் நிறைய ரியலைஸ் பண்ணேன். நான் ஒரு 2-3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எனக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷனுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் தேவை அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் அப்படின்ட்டு ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு ட்ரிப்பே நம்ம பண்ணோம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் இந்த ட்ரிப்புக்கு. வீடியோஸ் போடாததுக்கு காரணம் வந்து டைம் இல்லைப்பா. உண்மையிலே டைம் இல்லை, வேலை இருந்துச்சு, நிறைய ஒர்க் இருந்துச்சு, கடையை பார்க்கணும், வீடை பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் 2024 கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ, 4 வீடியோ மந்த்லி ஒன்று போடணும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஒரு மாதத்துக்கு எப்படியாவது போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மீறி போட்டேன்னா அது வந்து அது என்னையை நான் பாராட்டிக்கூடிய ஒரு சம்பவம். ஆமாம். ஓகே, டாக்ஸ் அபவுட் லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். என்ன கொஸ்டின்னா வந்து இந்த 2024 வந்து குட், ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு அதை என்னென்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் கிடையாது, 2 பேர் தான் அதுக்கு பதில் சொன்னாங்க. வேறு எவ்வளோ சொல்ல மாட்டாங்க. ஆனால் 78 பேர் பார்க்குறான் அது ஒரு ரெண்டாவது, அது ஒரு விஷயம். 78லேருந்து 80 பேர் பார்த்துருவோம் அதை. ஏன்னா இதே இது வேறு ஏதாச்சும் போட்டாங்கன்னா போதும், வரிசையாக போய் அடிச்சிருவாங்க. 78லேருந்து 80 பேர் பார்க்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னடா இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒருத்தனுக்கு கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கல, ஒரு கெட்ட விஷயம் நடக்கலையா, சரி ஷேர் பண்ண வேணாம், இதாவது பரவாயில்ல. இந்த கேள்வின்னு இல்லை, இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வருவாங்க, சரி ரைட், இவனுக்கு என்னது போடுவோம், இது வேறு இடம் போட்டதானா போய் சரி அதை பற்றி பேச வேண்டாம். அது ஒருத்தனோட மனநிலை, அதை பற்றி நம்ம பேசி வந்து அவங்க மறுபடியும் வன்மத்தோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். சரி, இப்போ அந்த கேள்விகள் பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இதுதான் வந்துச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு தான், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் படித்தவர் தான். இப்போ வந்து இந்த நாட்டிலே இல்லை, அவன் இந்த நாட்டில் இல்லாதது நல்லது. ஆமாம், ஆக்சுவலி யூனோன்னு போட்டிருக்கான். எனக்கு என்னடா தெரியும், நீயே சொல்கிறா, அவ்வளோதான்டா, எனக்கு ஒன்றும் புரியல, நீயே சொல்லு, என்ன தெரியும் எனக்கு, அவ்வளோதான். நிறைய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. பட் பர்சனலி ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் அவன் வந்து நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் ஈஸ் இன் அ குட் பிளேஸ். எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஃபார் தட் கே. அதனால் வந்து நான் பேர் மென்ஷன் சரி, பேர் நம்பர் தான், அருண் பிரசன்னா. ஆமாம், அவர் பேர் போட்டிருக்கேன் இங்கே. அவர் தான் இந்த கொஷின் கேட்டார். ஆமாம். ஸோ ஒஸ்ட்டு பார்ட் அவனுக்கு ஒன்று நடந்துச்சு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பெஸ்ட் பார்ட் இஸ் இதுதான். எனக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். நல்லா இருக்கான், இனிமேல் போய்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். எப்பயுமே சொல்கிறது தான். அப்போ எப்பயும் கால் பேசுவான், ரெகுலர் இன்டர்வல்ஸில் கால் பண்ணிட்டு தான் இருக்கான். கால் பண்ணுவான்,
தான் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்ற ஒரு டச் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ தென் 2வது வந்து இது நம்ம காலேஜ் மேட் தான். ஆமாம், இவங்க பேர் போடலாமான்னு தெரியல. ஆக்சுவலாக இது போட்டாலே எனக்கு தெரியும், கொஸ்டின் போட்டாலே வந்து அவங்களுக்கு தெரியும். டிசைன், ஆமாம், இவங்க கல்யாணத்துக்கு நான் தான் டிசைன் பண்ணோம். ஆக்சுவலி நான் டிசைன் பண்ணலை, கடைக்கு போய் உட்காந்து, அதாவது அது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு டிசைனர் கதறி பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி நான் பார்த்தேன். விட்டுரு, நான் என்னை விட்டு போயிடுறேன்னா என்ன வந்து ஒரு மனுஷன், பிலீவ் இட் ஆர் நாட், ஒன் ஹியூமன் ஹீ ட்ரைடு. நாங்கள் வந்து சொல்கிறோம், ஒவ்வொன்றா எடுத்து அனுப்புகிறோம், அதில் இது இல்லை, அதில் அது இல்லை, அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ சரி, நம்ம ஓகே, நம்ம உட்காந்துருப்போம். தலைவன் என்ன பண்ணான் பாவம், சாப்பிடாம உட்காந்துட்டு தான் மனுஷன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா ராஜா, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்கடா, நான் கிளம்புறேன். தம்பி கிளம்பிட்டாப்புல. அப்புறம் என்ன செய்ய, வேறு வழி இல்லாமல். ஆமாம், அதுக்கப்புறம் நான் கிளம்பி இங்கே வரைக்கும் போய் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை வச்சு பண்ணி ஒரு 3 hours 4 hours ஒர்க் பண்ணியிருப்போம். எனக்கு அந்த இடத்துல நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க அந்த ஸ்டாக் இமேஜஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி போகுது, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஃபார் தட். அதுதான் ஒரு பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று வந்து ஹேப்பன்டு சொல்லி, இதாங்க நம்ம பைய புத்தி. இது மட்டும் தெரிஞ்சது, சரிப்பா இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒருத்தர் கேட்க மாட்டான். ஆனால் இதை மட்டும் வந்து மெனக்கிட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகேப்பா, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், புரியுது எனக்கு. ஹேப்பன்டு மாற்றிக்கிறேன்ப்பா, தெரியாமல் போட்டேன், ஹேப்பன்டு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த 2 கேள்வி தான் வந்துச்சு. வேறு ஒருத்தரும் கேள்வியே கேட்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். 2024 வந்து பற்றின அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து நெக்ஸ்ட் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து போடுவோம். ஒரு நான் என்னையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அதில் வரும். ஸோ அதுவும் இதே லொக்கேஷனில் பேக்ட்ராப்பில் தான் வரும் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ அடுத்து ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ லாங் வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு ரூபாயே பார்க்க மாட்டான். அதுக்கு தான் வந்து டபுளாக தான் பார்க்குறேன். என்ன செய்கிறது, பொழப்பு அப்படி போயிருச்சுல. ஸோ யா, until then, like, comment, share, subscribe. Peace bro.